தமிழ் மொழியில் வந்த முதல் கலர் திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படம் கடந்த 1956ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், நடிகை பானுமதி, PS வீரப்பா, எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி ஆகியோர் நடித்திருந்தனர். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தது. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற இந்த திரைப்படம் தமிழில் வந்த முதல் கேவா கலர் திரைப்படம் ஆகும். தமிழில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலேயே இந்த திரைப்படம் தான் முதல் கலர் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரம் ஆவார். அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையமைப்பாளர் சுசர்லா தட்சிணாமூர்த்தி ஆவார். இந்த திரைப்படம் இந்தி மொழியில் 1954ஆம் ஆண்டு வெளியான அலிபாபா ஆர் 40 சோர் என்ற திரைப்படத்தின் ரீமேக் ஆகும். 1956ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான இந்த திரைப்படம் எம்ஜிஆரின் திரைவாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற இந்த திரைப்படத்தின் பாடல்கள் குறிப்பாக அழகான பொண்ணு நான், அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், மாசிலா உண்மை காதலே, சின்னஞ்சீரு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே போன்ற பாடல்கள் அனைத்துமே மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் அமைந்த ஒரு பிரபலமான வசனமான அண்டா காகாசம் அபுகா குஜம் என்ற வார்த்தை இந்த திரைப்படத்தில் மிகவும் பிரபலம். அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற இந்த திரைப்படம் வெளிவந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நிறைவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.